சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிஐடியில் இருந்து பல மணி நேரத்திற்கு பின்னர் வெளியேறிய மைத்ரிபால சிறிசேன. வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்துக்கு மீண்டும் இடம் கொடுக்கக்கூடாது, CVK சிவஞானம் வலியுறுத்தல். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், நீதி நிலைநிறுத்தப்படும், திருச்சபை நம்பிக்கை. போரின் பொழுது ஓடி ஒளிந்து கொண்டார் ஸ்ரீதரன் MP, கிண்டல் அடித்தார் சந்திரசேகரன். முல்லைத்தீவில் கடல் தொழிலாளர்களால் போராட்டம் முன்னெடுப்பு. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி வழங்கியது தொடர்பில் வாக்குமூலம் வழங்க அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார். அதன்படி பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்துக்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்கக்கூடாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் உள்ளூராட்சி என்பது உள்ளூருக்கான அதிகாரங்களை கொண்டது. அது அபிவிருத்தியையும் வலுவான சமூக கட்டமைப்பின் பின்னணியையும் கொண்டது. ஒவ்வொரு உள்ளூராட்சியும் அந்தந்த பிரதேசங்களை கொண்ட பிரதிநிதிகளை குதிப்பதாக தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். இந்த நேரம் தமிழரசுக் கட்சி இம்முறை வடக்கு கிழக்கில் 58 சபைகளால் போட்டியிடுகிறது. இந்த சபைகளுக்கு நாம் சிறப்பான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். இந்நிலையில் ஊழல் இல்லாத சபைகளுக்கு நிதி என ஜனாதிபதி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேபோல கடந்த காலங்களில் வட மாகாணத்திற்கு அனுப்பப்பட்ட நிதியில் எந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்பதை எவராவது நிரூபியுங்கள். இதை நான் திருப்பி அனுப்பப்பட்டது என்று கூறும் தரப்பினருக்கு சவாலாக விடுகிறேன். தேசிய மக்கள் சக்தி இம்முறை வடக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிடுகிறது. குறிப்பாக சுயாதீனமாக செயற்பட குறித்த JVP கட்சியின் கொள்கை நிலைப்பாடு இடம் கொடுக்காது. அத்துடன் கடந்த தேர்தல்களில் சொன்னது எதையும் இதுவரை செய்யாதவர்கள் இனி செய்வார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மை வெளிப்படும் என தற்போது நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு தகவல் தொடர்பு குழு மறைமாவட்ட உறுப்பினர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் இந்த சம்பவம் குறித்து மிகவும் பயனுள்ள விசாரணையை நடத்தி வருவதாக நான் நம்புகிறோம். எனவே சஹ்ரானையும் அவரின் குழுவையும் தாக்குதலை நடத்த ஆதரித்தவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்றவர்கள் ஏன் சஹ்ரானை தாக்குதல்களை நடத்த ஆதரித்தார்கள்? தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே அறிந்தவர்கள் மற்றும் எச்சரிக்கைகளை புறக்கணித்தவர்களையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என அருட்தந்தை பெர்னாண்டோ தெரிவித்தார். சட்டமாதிபர் திணைக்களம் போல அனைத்து சட்ட அமலாக்க அமைப்புகளும் இந்த பிரச்சனையை கையாளும் போது சுயாதீனமான முறையில் செயற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது ஓடி ஒளிந்த ஸ்ரீதரன் இன்று தன்னை ஒரு பெரிய விடுதலை போராடி என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பூநகரி பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும் என கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், பெரிய போராட்டங்களில் எங்களுக்கு அடி வாங்க தெரியும். ஸ்ரீதரன் போன்று ஒழிய மாட்டோம். அனைவருக்கும் தெரியும், இங்கே பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது அனைத்து தமிழ் மக்களும் அணி திரண்டிருந்த காலம். அங்கே அப்போது ஓடி ஒளிந்து மறைந்திருந்த நபர் இப்போது தான் பெரிய ஒரு விடுதலை போராடி என்று குறிப்பிடுகிறார். ஒரே கட்சியில் உள்ள ஸ்ரீதரன் ஐயா, நீங்களும் சுமந்திரனும் முதலில் ஒன்று சேருங்கள். தமிழ் மக்கள் ஒன்று சேர்வதை பற்றி அடுத்த கட்டம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் இதுவரையான காலமும் மீனவர்களை பயன்படுத்தி லாபம் ஈட்டிய அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்தார்.
முல்லைத்தீவில் தேசிய கடற்தொழில் ஒத்துழைப்பு இயக்கம், வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம், மாவட்ட கூட்டுறவு கடற்தொழில் சமாசம் ஆகியவை இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. குறித்த போராட்டம் முல்லைத்தீவு மாவட்ட செயலத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. அரசாங்கம் சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாப்போரை அச்சுறுத்துகின்ற சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற சட்டவிரோத கடற்தொழில் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் சட்டவிரோத தொழில் செய்யும் விசமிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதோடு அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இனியும் இடம்பெறக்கூடாது, மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட பிரச்சினைக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும், குறித்த செயற்பாட்டில் காவல்துறையின் அசம்பந்த போக்கு மற்றும் குறித்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் போன்றவரான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் பிரான்சிஸ், செயலாளர் ஆலம், வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம், தேசிய கடற்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் பிரதாஸ் மற்றும் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் பெனடிட் குரூஸ், கரைச்சி பிரதேச சமாச உபதலைவர் ரவி, கடற்தொழில் சங்கங்கள், நலன் விரும்பிகள், தென்றல் பெண்கள் அமைப்பினர், விழுதுகள் இளைஞர் கட்டமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.